Welcome to Commerce class. Now we are going to see about Articles of Association. What do you mean by AOA? AOA அப்படிங்கிறது இது இன்னொரு டாக்குமெண்ட். கம்பெனிஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். இந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா purpose for which the company was formed. இந்த கம்பெனி எதுக்காக உருவாக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாம duty and responsibility of every member. அதுல இருக்கிற மெம்பர்ஸோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸோட ஃபைல் பண்ணணும். இட் டெல்ஸ் அபவுட் த பைலாஸ் ஆஃப் த கம்பெனி. பைலாஸ் அப்படிங்கும் போது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். It defines the mode and manner in which the company business is to be carried out. அதாவது கம்பெனியோட பிசினஸ் எப்படி கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கறத இதுல கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அவங்க எழுதல, அவங்களே உருவாக்கல, ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா டேபிள் ஏ ஆஃப் த மாடல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் கம்பெனிஸ் ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ டேபிள் ஏ அப்படின்னா என்ன? டேபிள் ஏ வந்து அது ஒரு டாக்குமெண்ட். இதுல என்ன கொடுத்திருப்பாங்க? It contains rules and regulations for the internal management of a company. எந்த கம்பெனி தனக்கு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அவங்களே எழுதிக்கலையோ இல்லை உருவாக்கிக்கலையோ அப்போ அந்த கம்பெனி வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பதிலாக டேபிள் ஏ ஃபாலோ பண்ணலாம். A company which does not have separate article of association may adopt table A. அதாவது they can follow table A. Okay. So what we saw was what do you mean by articles of association? அது ஒண்ணுமே இல்லை, ஒரு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கொண்டு போகணும், ஒருத்தரோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். எந்த கம்பெனி ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அவங்களே உருவாக்கலையோ then they can adopt table A because table A is a document which contains the rules and regulations for the internal management of the company. சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா அதோட கண்டென்ட். அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன கண்டென்ட் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஷேரோட வேல்யூ என்ன, அதோட கேபிட்டல் என்ன, வேல்யூ என்ன, டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன டைப் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட், ரைட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர். ஒரு ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு வித் ரிகார்ட் டு ஓட்டிங் ரைட்ஸ் பத்தியும் அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறத பத்தியும். டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கு டிவைட் பண்ணி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதா டிவிடெண்ட். ஸோ dividend is a share in the company's profit. So ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பத்தியும் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், கம்பெனி வந்து லாஸ்ல போச்சுன்னா எந்தெந்த ஷேர் ஹோல்டருக்கு அவங்க கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். தேர்ட் ஒன், ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஒரு ஷேர் பப்ளிக்கு இஷ்யூ பண்ண போறோம்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஷேர்ஸ் மட்டும் இல்ல டிபெஞ்சர்ஸ் கூட. நெக்ஸ்ட், procedures as well as regulations in respect of making calls on shares. அதாவது shares value shareholder pay பண்ண கூப்பிடும்போது when they request the shareholder to make the payment on call, what is the procedure that they have to follow? So shareholder 10 ரூபாய் shares வாங்குறாங்க, ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபாய் அப்படின்னா அந்த 10 ரூபாய் ஃபுல்லா ஒரே பேமெண்ட்ல பண்ண மாட்டாங்க. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த 10 ரூபாவை பிரிச்சு கட்ட சொல்வாங்க. they will be asked to make in different installments or calls. So what is the procedure? அவங்கள பே பண்ண சொல்லும் போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்கணும். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், மேனர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் if it is a public limited company. private limited companyக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அவங்க என்ன மேனர்ல அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
Next, declaration of dividend. Dividend எப்போ declare பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், dividend அப்படிங்கிறது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருக்கிற ஒரு பாகத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறது. அதனால தான் அது பேர் டிவிடெண்ட் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணணும்? நெக்ஸ்ட், 7th one, borrowing powers of a company. கம்பெனி வந்து வெளியில இருந்து கேபிட்டலோ இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் பாரோ பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அவங்க பாரோ பண்ணலாம், டு வாட் எக்ஸ்டென்ட். ஸோ வாட் இஸ் த பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி? நெக்ஸ்ட் ஒன், ரூல்ஸ் ரிகார்டிங் தி அப்பாயின்மெண்ட், ரெம்யூனரேஷன், ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு டைரக்டரை வந்து என்ன ரூல்ஸ், என்ன பேசிஸ்ல அவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம், அப்புறம் அவங்களுக்கு எவ்வளவுக்கு அவங்க ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது வந்து யூ கேன் சம் அப் இஸ் another word for salary, commission, some benefits, all that given for the directors. Okay, அவங்களுக்கு எந்த மோட்ல அவங்கள ரெம்யூனரேட் பண்ணலாம். தென் இப்போ அவங்களுக்கு ஒரு டைரக்டர் பிடிக்கல, அப்போ எப்படி அவங்கள ரிமூவ் பண்ணலாம், வாட் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கணும். Then procedure for conducting proxy quorum meeting. இப்போ அவங்க வந்து மீட்டிங், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வருஷம் நடக்கலாம். அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் மீட்டிங் ப்ராக்சினா இப்போ ஷேர் ஹோல்டரால மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியல, ஸோ அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் சப்ஸ்டியூட்ல போகலாம். அப்போ அதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் டு பி ஃபாலோடு? Quorum refers to the minimum number of members to be present for a meeting to make the transaction valid. அதாவது ஒரு மீட்டிங் வந்து எத்தனை பேர் இருந்தால் அந்த மீட்டிங் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மினிமம் பேர் தான் வந்திருக்காங்க மீட்டிங்க்கு அப்படின்னா அப்போ இந்த மினிமம் நம்பர் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது தான் quorum. Okay, so procedure for conducting the meeting, proxy, quorum, everything. Then procedure concerning keeping of books and audits. என்னென்ன புக்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஆடிட்டிங் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. சீல் ஆஃப் த கம்பெனி சீல் பற்றிய டீட்டெயில்ஸ். தென் ப்ரொசீஜர் ரிகார்டிங் த வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் கன்சர்னிங் த bylaws of the company. So all this must be written in detail in articles of association. ஒரு குவிக் கிளான்ஸ் பார்க்கலாமா? ஷேர்ஸ், அதோட கேபிட்டல் வேல்யூ, டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸோட ஓட்டிங் ரைட்டு, அவங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட்டு, எப்படி கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணலாம், என்ன மாதிரி ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் debentures, then procedure with regard to making of call, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன மேனர்ல பண்ணலாம், டிவிடெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு கம்பெனி பாரோ பண்ண பவர்ஸ் இருக்கு, ஒரு டைரக்டர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ரெம்யூனரேஷன் கொடுக்கலாம், எப்படி அவங்களை ரிமூவ் பண்ணலாம், மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணலாம், ப்ராக்சி, quorum and all the others. Then procedure regarding maintaining books of accounts and audit, seal of the company, and what is the procedure to wind up the company. So all this is mentioned in which document? It is the Articles of Association. Okay children, I hope you have a clear idea about what you mean by Articles of Association and Table A. This is mostly oftenly asked question. Make yourself very clear with these questions, and now we come to the end of this particular session. Thank you children.